எனது நெடுநாளைய நண்பர் நாட்டியாச்சாரியா சுவாமிமலை ராஜஸ்தான் அவர்களை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். பெரிய இசை குடும்பத்தில் வந்தவர், ஒரு பெரிய குருவினிடம் குரு பரம்பரையில் வந்தவர், கலையை பக்தியுடன் தொடர்ந்து வருபவர், பண்புகள் மிக்கவர், சிநேகத்துக்கு மிகவும் உயர்ந்த தன்மை உள்ளவர். அவருடைய மாணவிகள் பல பேர் இன்னைக்கு முன்னணியில கலை உலகில நிகழ்ச்சிகள் அளித்து வருகிறார்கள். அந்த பெருமை அவருக்கு இறைவன் அருளால் நிறையவே கிடைத்திருக்கிறது. வெளிநாடுகள் எல்லாம் பல வெளிநாடுகளில் போய் நம்மளுடைய கலைக்கு தொண்டாற்றியவர். சங்கீதத்துல சுத்தி மாதா லயம் கிட்டான்னு சொல்றது உண்டு. அது சங்கீதத்துக்கு மாத்திரம் இல்லை, நாட்டியத்துக்கும் அது பொருந்தும். நாட்டியத்துல கோரியோகிராஃபி இருக்கு, தாளம் இருக்கு, எல்லா அம்சமும் இருக்குன்னா கூட அந்த சங்கீதம் அதில் சேர்ற போது அது தேனும் பாலும் மாதிரி அவ்வளவு சுவையா இருக்கு. அவருக்கு ஆண்டவன் அருள்ல நல்ல சாரீரமும் நல்ல இசை ஞானமும் இருக்கு. நேத்திக்கு இரவு கிருஷ்ணகான சபையில் நடந்த அவருடைய மாணவி ஸ்ரீநிதி ஒரு டான்ஸ் நான் போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு இடைவேளையும் விடாம ஒரு 10 நிமிஷம் கரகப்பிரியா பாடல் கேட்பாங்க. பெரிய கச்சேரியில் கேட்கிற மாதிரி அந்த அளவுக்கு அந்த கரகப்பிரியா இருந்தது. நான் கூட இவர் வாய்ப்பாட்டு கச்சேரியே பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அதை சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. அவருடைய கலையில அவர் சொல்லி தந்த ஆரம்பிச்சிருக்கிற கலைஞர்கள்ட்ட ரொம்ப விசேஷமான என்னன்னு கேட்டா ஒரு வசீகரம், ஒரு கற்பனை இருக்கு. வசீகரம்னா ஒரு கிரீஸ், அதுல ஒரு கிரீஸ் இருக்கு, அந்த கற்பனை இருக்கு. சொன்னதையே சொல்லிட்டு இருக்காம நேற்றுக்கு தாமரைங்கிறதுல எத்தனை தினசு அபிநயம் காமிச்சார். அந்த மாதிரி கற்பனை இருக்கு, வசீகரம் இருக்கு, எல்லாத்துக்கும் மேல ஒரு கண்ணியம், ஒரு கௌரவம் இருக்கு. கலைக்கு கௌரவம்ங்கிறது ரொம்ப அவசியம். அது அந்த அழகு, கௌரவம், கல்பனை எல்லா அம்சமும் அவர்கிட்ட அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்டவர் சாதாரண நாட்டியாச்சாரியா இந்த நட்டுவாங்க படித்தப்பா வேற ஒருத்தர் பாடுவார். இவரோட விஷயத்துல இவரே ரெண்டையும் செய்கிறார். அது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் அவர்கிட்ட அமைஞ்சிருக்கு. சங்கீதத்துல இவ்வளவு வசதியான சாரீரம் ஞானம் படித்தவருக்கு நம்மளுடைய இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி சங்கீத கலாசிகாமனை கொடுக்கறதுல அதுல ஏதாவது தடை இருக்கா? அது ரொம்ப பொருத்தமான விஷயம். இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி 58 வருஷமா கலைக்கு தொண்டு செஞ்சிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சங்கமானது நாட்டியாச்சாரியா நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிற போதே அவரை தேடி பிடிச்சு இந்த பட்டத்தை கொடுக்கறதை நான் ரொம்ப பாராட்டுறேன்.